ஏற்கனவே அண்ணன் செங்கோட்டையனை பற்றி நாங்கள் அனைவருமே கருத்துக்கு சொல்லிக் கொடுத்தோம். அவர் இருக்கிற இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர் 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தலைமை கழக பதவி வைத்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக 23 ஆண்டு பணியாற்றியவர். அனுமுள்ளவர். புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் பணியாற்றியவர். ஒரு விழா நடக்கின்ற பொழுது அது அத்திக்கடவு அவிநாசி என்ற திட்டம் மாண்புமிகு அம்மாவில் தான் விதை போட்டார்கள், சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். மத்திய அரசுக்கு அந்த திட்டம் அனுப்பப்பட்டு திரும்பி வந்துவிட்டது. மாண்புமிகு அம்மாவர்கள் மாநில அரசிலிருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சபதமாக அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நிதியும் ஒதுக்கினார்கள் என்பதுதான் வரலாறு. விவசாயிகள் சார்பாக அவருக்கு நன்றி, அத்திக்கடவு அருந்ததுக்கு நன்றி தெரிவித்ததுனால் அந்த கூட்டத்தில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை என்ற மனக்குறையை சில பேரும் தெரியப்படுத்தினார். அதற்கு அவருக்கு பதில் சொல்ல வந்தபோது அது தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சி என்று பேட்டி வைத்தார். யார்? ஜெயக்குமாரா பேட்டி வைத்தார். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ரெட்டையில் இருக்கு, கொடி சின்னம் இருக்கு, அது எப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆகும்? அவருடைய மனசை இதயத்திலிருந்து வருகின்ற மனசாட்சி கூட பேசினார் செங்கோட்டையன். அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு 1 கோடி தொண்டர்களும் விரும்புவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களிலும் மனதிலும் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இணைய வேண்டும் என்று. அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் இலக்காரமாக பேசுகிறார்கள். ராஜன் செல்லப்பா மதுரையில் இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாசம் வாயப்பட்டு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாராம். என் சார்பா யாரப்பா சொன்ன எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோமா? அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னோம். எங்க சார்பா நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லல. அங்க அதெல்லாம் இல்ல. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததற்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி தியாகத்துக்கும் தயார்னு சொல்ல வர்றது எதை முன்னிறுத்தி சொல்ல வரீங்க? என்ன தியாகத்துக்கு? எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதை எதை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை சொல்றீங்க? அதாவது கட்சி இணைய வேண்டும், எல்லா தியாகத்துக்கும் தயாராக சொல்லிட்டு இருக்கிறோம். எதை முன்னிறுத்தி கட்சி இணையதுன்னா உங்களை எல்லாரையும் வந்து ஆதிக்கம் இணைக்கணும்னு சொல்றீங்களா இல்ல இணைக்கணும்னு சொல்றீங்களா? எல்லாரும் இணைந்து செயல்படும். 89 வந்து பிரிஞ்சு போட்டியிட்டோம். ராணியம்மானியும் அம்மானியும் சேர்ந்து அப்போ வந்து தோல்வி கண்டோம். திமுக வந்து குறைந்த வந்துருச்சு, ஆட்சி அமைச்சு. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்கு மேல் தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க. நாங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கே போய் எல்லாம் 2 அணியும் சேர்ந்து 40 நகர செயலாளர் ஜானகியில் அண்ணா சிலைக்கு மாலை ஓட்டி இணைஞ்சோம். அதை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லா இணைய வேண்டும் என்ற குரல், உரிமை குரல் எழுப்பட்டது. அப்புறமே தலைவர்களே கூடி பேசினாங்க. அதானே இன்னைக்கு நிலைமை. அதான் இது உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க. இந்த கட்சி தோல்வி அடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது பல்வேறு நலத்திட்ட உதவி வருது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான என்ன செயல்படுதுங்க? செயல்படுது ஜெயிச்சிருப்பாங்க. அவரு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க,
ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர் இந்த கட்சியை கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க. அவங்கள கெடுத்துட்டாரு. பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிட்டு இருந்தாங்களா? பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்பு அதெல்லாம் பரம ரகசியம், பரம ரகசியம். இல்ல, ஆரம்பத்திலிருந்தே நம்ம கட்சி வந்து இணையம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரிஞ்சா 4-5 பிரிஞ்சிருக்கீங்களா? நம்ம தேர்தலில் 2016 தேர்தலில், இந்த 21 தேர்தலில் சொன்னீங்களா? கேட்டீங்களா? எந்த அளவுக்கு நீங்க வந்து பேசினாரு? பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தீ குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு OS மணியன் போன்றவர்கள் சொல்றாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி அமைத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. இல்ல, ஏற்கனவே நாங்க என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறோம். அந்த சின்னத்துல பலாப்பழ சின்னத்துல சுயேட்சை தானே அந்த லிஸ்ட்ல வந்துச்சு, என்டிஏ லிஸ்ட்ல வந்துச்சு. இல்ல, OS மணியமே பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சாரு. சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் பார்வையிலோ மற்றவங்க பார்வையிலோ அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சட்ட விதி இருக்கிறது. அந்த சட்ட விதியில தான் கட்சி ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது சட்ட திட்டங்களை பதிவு செய்து அங்குண்டி கொடுக்க வேண்டும். அதுல இருந்து மாறுபட்டால், இவர்களை கொடுத்து மாறுபட்டால் அந்த சட்டத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு.